நீங்க ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் பார்த்திருப்பீங்க, ஆனா ரிமோட் கண்ட்ரோல் பைக் பார்த்திருக்கீங்களா? ரிமோட் கண்ட்ரோல் பிளேன், ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர், இது எல்லாத்தையும் தாண்டி ரிமோட் கண்ட்ரோல் ஜேசிபி பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோல இது மாதிரி ஒரு சில ஆர்சி கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஆர்சி கேஜெட்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்காகவே ஒரு சில ஸ்பெஷலான ஆர்சி கேஜெட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போலாம். REDCAT 59 இந்த காரை பாருங்களேன், பார்க்கிறதுக்கு ஏதோ 90s மாடல்ல இருந்து வந்த கார் மாதிரி இருக்கு. இந்த யூனிக்கான டிசைன் கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். டிசைனை தாண்டி இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் டான்ஸ் ஆடும். ஆமா கைஸ், அப்படியே ஜம்ப் பண்ணும். அது பார்க்கிறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் வச்சிட்டீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். இதோட டிசைனிங் அண்ட் கலர் ஃபினிஷிங்குமே பார்க்கிறதுக்கு யூனிக்காவே இருக்கு. உங்களுக்கும் ஆர்சி கார்ஸ்ல ரெட்ரோ மாடல்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த காரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. UFO ட்ரோன் இது ஒரு யூனிக்கான ஆர்சி ட்ரோன். இதை நீங்க ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணலாம், ஆல்சோ உங்க கையிலுமே கண்ட்ரோல் பண்ணலாம். கையில நீங்க பண்ற கெஸ்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரோன் மூவ் ஆகும். பட் கையிலே ஃபுல்லாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதை கண்ட்ரோல் பண்ணா ரிமோட்ல தான் பண்ண முடியும். இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. இது எங்கேயாச்சும் போய் மோதிர மாதிரி இருந்துச்சுன்னா சென்சார் மூலமா அதை கண்டுபிடிச்சு அப்படி நின்றும். அதனால நீங்க இதை தைரியமா யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரோனை நீங்க ரிமோட்டை வச்சு 360 டிகிரில ஸ்பின் கூட பண்ண வைக்க முடியும். ஓவராலா இது ரொம்பவே ஒரு கூலான ட்ரோன் தான். வாங்குற இடையில இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. CYBERTRUCK டெஸ்லா தரப்புல இருந்து ஒரு CYBERTRUCK காமிச்சிருந்தாங்கல்ல, அதே மாடல்ல தான் இந்த ட்ரக் டிசைன் பண்ணிருக்காங்க. இது லுக் வைஸ் பார்க்கிறதுக்கே ஒரு யூனிக்கான லுக்கோட இருக்கு. இதை ஹாட் வீல்ஸ் தரப்புல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதை நீங்க ரிமோட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓவராலா இது ஒரு நார்மல் ஆர்சி கார் தான். டிசைன் தான் இதோட ஹைலைட். TRAXXAS EREVO உங்களுக்கு ஆர்சி கார்ஸை வச்சு பயங்கரமான ஜம்ப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு தோணுதா? இல்ல நீங்க ஆர்சி காரை தாறுமாறா ஓட்டுவீங்களா? அப்படின்னா இந்த ஆர்சி கார் உங்களுக்காக தான். ஏன்னா இது ரொம்பவே ஒரு ஹெவியான ஆர்சி கார். இதை வச்சு நீங்க பெரிய பெரிய ஜம்ப்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்பீடுமே அதுக்கு தகுந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். இது என்னதான் பெரிய பெரிய ஜம்ப்ஸ் பண்ணாலும் லேண்ட் ஆகும்போது அப்படியே ஸ்மூத்தா லேண்ட் ஆகும். ஏன்னா இந்த கார்லயே சஸ்பென்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த கார்ல இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நார்மல் கிரவுண்ட்ல எல்லாம் ஓட்ட முடியாது. இதை டிரைவ் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஆர்சி பிளேன் உங்களுக்கு ஃபிளைட்லாம் ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்காக நான் ஒரு ஆர்சி ஃபிளைட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. சோ இது நீங்க பறக்க விடுறப்போ இது அப்படியே ஸ்மூத்தா தான் பறக்கும். ஆல்சோ இது லைட் வெயிட்டும் கூட. அதனால எங்கேயாச்சும் போய் மோதினாலுமே அவ்வளோக்கும் டேமேஜ் ஆகாது. நீங்க பாட்டுக்கு நார்மலா ஃப்ளை பண்ணலாம். முக்கியமா இது வாட்டர் ப்ரூஃப். சோ தண்ணியில விழுந்தா கூட எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதை ஸ்டார்டிங்ல பறக்க விடுறதுக்கு நீங்க பேப்பர் பிளேன்ல பண்ணா எப்படி பறக்க விடுவீங்களோ அதே மாதிரி இதையும் சும்மா அப்படியே கையில இருந்து வீசணும். அதுக்கப்புறம் அப்படியே ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். KTM பைக் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பைக்கா இருக்கும். ஏன்னா அதோட டிசைனை பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும். சோ உங்களுக்கும் KTM பைக்லாம் பிடிக்கும்னா இந்த பைக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸா வேணா நீங்க வச்சுக்கலாம். டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ரியல் KTM பைக் எப்படி இருக்குமோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு KTM பைக்லாம் பிடிக்கும்னா அது கண்டிப்பா ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஃபெராரி காரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் கார். அதே மாடல்ல தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரெட் கலர்ல ஃபிளாஷியா இருக்கு. இது ரிமோட் கண்ட்ரோல் கார் கிடையாது, பட் லுக் வைஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. இந்த கார்ல லைட்டிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காரோட டோர்ஸ் நீங்க பட்டர்ஃப்ளை மாடல்ல ஓபனும் பண்ணலாம். பிளஸ் பேக் சைடுமே அப்படியே ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்லாம் பார்க்கிறதுக்கு அக்யூரேட்டாவே இருக்கு. உங்க வீட்ல ஷோ பீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. பைக் ட்ரோன் நீங்க ஆர்சி ட்ரோன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் ஆர்சி பைக்ஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பைக் ட்ரோன் பார்த்திருக்கீங்களா? அதுதான் இது. இது ஒரு யூனிக்கான டிசைன்ல பண்ணிருக்காங்க. இதை நீங்க ரிமோட் வச்சு பைக்கா டிரைவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் ஒரு பட்டன் அழுத்தினா மட்டும் போதும், இது அப்படியே ஒரு ட்ரோனா கன்வெர்ட் ஆயிக்கும். அப்புறம் என்ன, இதை நீங்க அப்படியே ஒரு ட்ரோனா ஓட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் மட்டும் இல்லாம இதை நீங்க உங்க மொபைல்ல இருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவில வர மாதிரி இருக்குல்ல, ஒரு யூனிக்கான கூலான டிசைன்ல தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணா பைக்கா டிரைவ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா டக்குன்னு அப்படியே ட்ரோனா மாத்தி பறக்க வச்சிடலாம். உங்களுக்கு புகாட்டி கார் பிடிக்குமா? நான் ஒரு புகாட்டி மாடல்ல கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் இது ஒரு நார்மல் கார் கிடையாது. ஏன்னா இந்த கார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதையும் உங்க கையிலேயே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் முன்னாடி உங்க கையை அப்படியே போய் ஆட்டினீங்கன்னா போதும், இந்த கார் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துல வர மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். பார்க்கிறதுக்கே ரொம்ப கூலா இருக்குல்ல. கெஸ்டர் ஆர்சி கார் இது ஒரு வித்தியாசமான ஆர்சி கார். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ரிமோட்லாம் தேவைப்படாது. உங்க ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூட உங்களுக்கு வாட்ச் மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நீங்க உங்க கையில வேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்க ஹேண்ட்ல இதை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க என்னதான் வேகமா உங்க கையை அசைச்சாலும் அதுக்கு ஏத்த மாதிரி எதுவும் மூவ் பண்ணும். யூஸ் பண்றதுக்குமே ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு டைம் போறதும் தெரியாது. வாங்குற இடையில நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
இங்க பாருங்களேன், இது RC கேஜெட்ஸ் பத்தின வீடியோ தானே. இதுல எதுக்கு பைக்கர்ஸ் காட்டுறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் உத்து பாருங்களேன், அது பைக்கர்ஸ் கிடையாது. இது எல்லாமே RC பைக்ஸ். டீடைலிங் ஃபினிஷிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அதனால தான் பாக்குறதுக்கு அப்படியே ஆக்சுவல் பைக்கர்ஸ் மாதிரியே இருக்கு. இதை நீங்க நார்மல் ரோட்ல ஓட்டலாம். ஆல்சோ இந்த மாதிரி அன்இவனான ரோட்ல கூட ஓட்ட முடியும். இதை ஓட்டுறதுக்கு நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டர்ன்ஸ் எல்லாம் பண்றப்போ பேலன்ஸ்டா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மத்தபடி இது ஒரு தாறுமாறான RC பைக். பர்சனலா எனக்கு இந்த RC பைக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. RC ட்ரோன். RC கேஜெட்ஸ்னு வந்துட்டு RC ட்ரோன் இல்லாம எப்படி? சோ உங்களுக்காக நான் ஒரு குட்டியான RC ட்ரோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரோனோட கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்னு பாக்குறதுக்கே ஃபேன்சியா தான் இருக்கு. இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கூட ஒரு குட்டி ஜாய்ஸ்டிக் கொடுத்துறாங்க. முக்கியமான விஷயம், இந்த ட்ரோன்ல ஒரு கேமரா இருக்கு. சோ இந்த ட்ரோன்ல நீங்க மெமரி கார்டை போட்டு இந்த ட்ரோன்ல இருக்க கேமரா வச்சு நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். பட் கேமரா குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்காது. வெறும் 3 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. பட் லுக் வைஸ் பாக்குறதுக்கு ட்ரோன் குட்டியாவும் யூனிக்காவும் இருக்கு. RC THAR. உங்க ஃபேமிலிக்காக ஒரு கார் வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு மஹேந்திரா கார் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா மனசுல இருக்கும். அதே டிசைன்ல இருக்க THAR RC கார் தான் இது. இந்த டிசைனுக்கு ஃபேன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க. இந்த காரோட ஹைலைட் இது, நீங்க அன்இவனான ரோட்ல தாராளமா ஓட்டலாம். ஆல்சோ இது நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்குமே இந்த கார் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. லாம்போர்கினி பிடிக்காதவங்க கிடைச்சிருப்பாங்களா? கார்னு வந்துட்டாலே டாப் 5 லிஸ்ட்ல கண்டிப்பா லாம்போர்கினி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கார், நிறைய பேருக்கு பிடிச்ச காரும் கூட. உங்களுக்கும் லாம்போர்கினி எல்லாம் பிடிக்கும்னா இந்த RC லாம்போர்கினி நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இது ஆரஞ்சு அண்ட் ரெட்னு 2 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது நீங்க வாங்குனீங்க, அது கூட உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருவாங்க இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அண்ட் நீங்க இதை ஓட்டுறப்போ ஒரு சவுண்ட் ஸ்மூத்தா இருக்கும். ஒரு லாம்போர்கினி கார் எடுத்து நீங்க ஓட்டினீங்கன்னா எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரி தான் இந்த RC கார்லயும் வரும். ஓவராலா லாம்போர்கினி ஃபேன்ஸ்க்குலாம் இந்த கார் ஒரு ட்ரீட்டாவே இருக்கும். நீங்க RC கார்ஸ் அண்ட் பைக்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இது RC பேர்ட்ஸ் நிறைய மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பேர்டோட மாடலை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முக்கியமா இந்த ஈகிள் மாடல் தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் நீங்க வானத்துல பறக்க விட்டு ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா யாருக்குமே இது ஒரு RC பேர்டுன்னு தெரியாது. பாக்குறவங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க. ஏன்னா இது ஒரு பேர்டு எப்படி பறக்குமோ அதே மாதிரி தான் பறக்கும். ஒரு வித்தியாசமான RC கேஜெட் தான், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. JCB எக்ஸ்கவேட்டர். இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூனிக்கான RC ப்ராடக்ட்னா அது இந்த எக்ஸ்கவேட்டர் தான். நிறைய பேருக்கு JCB எக்ஸ்கவேட்டர்னா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இதை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு. இதை வச்சு நீங்க ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்டை பிக் கூட பண்ண முடியும். ஒரு ஆக்சுவல் JCB எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன கேட்டா இது ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். RC ஹெலிகாப்டர். RC கார்ஸ்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. பட் இது ஒரு RC ஹெலிகாப்டர். இது நார்மல் ஹெலிகாப்டர் கிடையாது, ஒரு ஹை எண்ட் ஹெலிகாப்டர். அதனால இதோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஹெலிகாப்டர் சின்ன பசங்களுக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்ஸ் என்னதான் அதை ஓட்டினாலும் அவங்களால அக்யூரேட்டா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்குமே கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படும். இதோட பாடியை லைட் வெயிட்டா பண்ணிருக்காங்க. அதனால அது ஏர்ல இருக்கும்போது ஸ்டெடியா தான் இருக்கும். இதோட டிசைனுமே பார்க்கிறதுக்கு ஸ்டைலிஷாவே இருக்கு. ஆல்சோ இதுல LED லைட்ஸும் இருக்கு. ஸோ யூஸ் பண்றதுக்கு ஃபன்னாவே இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ரெகுலரா கேஜெட்ஸ் பத்தி போற அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. முக்கியமா இந்த வீடியோ எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் அடுத்த வீடியோ எந்த கேஜெட்ஸ் டாபிக்ல போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.